அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம். அன்புமணி ராமதாஸ் பாமக தலைவர் இருக்காப்புல, அவர் எப்பவுமே எதையாச்சும் பேசி வைப்பார்ல, அதே போல தான் சமீபத்தில் சேலத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காப்புல. என்ன பேசியிருக்காருன்னா, புலவர் கலிய பெருமாள் வாத்தியார் விடுதலை படத்தில், அதாவது அவரோட வரலாறு படிக்காதவங்க கூட விடுதலை படத்துலையாவது அவரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வாத்தியாரை புலவர் கலிய பெருமாளை தோழர் தமிழரசனை, ஜாதி ஒழிப்பே தமிழ் தேசியத்தின் முதல் படி அப்படின்னு சொன்ன தோழர் தமிழரசனை கொச்சைப்படுத்துகிற மாதிரியும் இழிவுபடுத்துகிற மாதிரியும் பேசியிருக்காப்புல நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ். அவர் என்ன பேசினாரு, அதுக்கு நம்மோட பதில் என்ன அப்படிங்கிறத விவரமாக பார்க்கலாம் வாங்க. ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாததென்று நீங்கள் கருதினால், தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்கு. அன்புமணி ராமதாஸ் வழக்கமாக என்ன பேசுவார்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவர் எங்கேயுமே ஸ்கிரிப்டை மாற்றி பேச மாட்டார் அப்படிங்கிறதும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒன்று டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்ன்னு பேசுவார், இல்லைன்னா அவங்க அப்பாவோட புகழை பெருமையை பேசிக்கிட்டு இருப்பார். இதை ரெண்டை தவிர அவர் வேறு எதுவும் பேச மாட்டார். இதில் இப்போ நடந்த கூட்டத்தில் என்ன பேசினார்னா, ரெண்டாவது அவங்க அப்பாவோட பெருமையை பேசிகிட்டு இருந்தார். மருத்துவர் ராமதாஸ் அவர்களோட பெருமையை பேசிகிட்டு இருந்தார். அவரை மட்டும் பெருமையாக பேசினா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்க போகிறதில்ல. எங்கள் அப்பா நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர், அப்படியாக்கும் இப்படியாக்கும், சிலம்பம் தெரியும், கதகளி தெரியும், குச்சிப்புடி தெரியும்னு எது வேணால் பேசிட்டு போகலாம். அதில் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரு அரசியல் கருத்தோ இல்லை ஏதோ ஒரு வரலாற்று திரிபோ நடக்கும்போது அதுக்கு நாம் பதில் கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது, கட்டாயம் இருக்குது. ஆனால் இப்போ அவர் பேசுனதுங்கிறது ஒரு வரலாற்று திரிபு கூட இல்லை, ஒரு அப்பட்டமான ஒரு பொய், வரலாற்று பொய். அதே போல் போராளிகளை, தமிழ் தேசிய போராளிகளை கொச்சைப்படுத்துகிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் பேசுனது. என்ன பேசினார் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள், அதிலிருந்தே நம்ம பேசுவோம். இந்த சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவ்வளோ நக்சலைட்ஸ், மாவோயிஸ்ட் நக்சலைட்ஸ் யாரு? நம்ம பிள்ளைங்க தான். ஏன் படிப்பு இல்லை, வேலை இல்லை, அவ்வளோ இருந்தாங்க. ஐயான்னு என்னைக்கு வந்தாரோ அவங்க அத்தனை பேரும் சரண்டர் ஆகி ஐயா கிட்ட, நாங்கள் வர ஐயா, நீங்கள் எங்களை படிக்க வைங்க, எங்களுக்கு வேலையை வாங்கி கொடுங்க. அந்த நம்பிக்கை ஐயா மீது வைத்துதான் இன்னைக்கு நக்சலிசம்னு ஒன்று தமிழ்நாட்டில் இல்லாமல் போனதுக்கு காரணம் யாரு? மருத்துவர் ஐயா அவர்கள் தான். நக்சல்பாரி இயக்கங்கள், பயங்கரவாத குழுக்கள், தீவிரவாத குழுக்கள், பாஜக காரன் சொல்லுவான் அவங்கள பயங்கரவாத குழுக்கள்னு, தீவிரவாத குழுக்கள்னு. எந்த தமிழ் தேசியவாதியும் தமிழ் மக்களுக்கு ஆதரவான மனப்பான்மையில் இருக்கிற தமிழ் மக்களுக்கான அரசியல் பண்ற யாருமே அவங்கள பயங்கரவாத குழுக்கள்னு குறிப்பிட மாட்டாங்க. ஆனா அன்புமணி ராமதாஸ் குறிப்பிடுவார். ஏன்னா அவருக்கு தான் அதை பத்தி தெரியாது, அவருக்கு தான் அரசியல்னா என்னன்னே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொகுசா பிறந்துட்டோம், டாக்டர் அப்பா படிக்க வச்சாரு, எல்லா வசதி வாய்ப்பும் இருந்துச்சு, அப்பாவோட பதவியை நான் தனக்கு மாற்றி கொடுத்துட்டாரு, அதை எப்படி காப்பாற்றிக்கணும், எப்படி பணம் சம்பாதிக்கணும், எப்படி ஊழல் பண்ணணும், எந்நேரம் ஏதாவது ஒரு பதவியில் எப்படி இருக்கணும், அது மட்டும்தான் அவருக்கு தெரியும். இப்படி அப்பேற்பட்ட மக்கள் புரட்சியாளர்களை, போராளிகளை, இந்த நாட்டோட விடுதலைக்காக, தமிழ்நாட்டோட விடுதலைக்காக, தமிழ் மக்களோட விடுதலைக்காக, ஜாதியை ஒழிக்கிறதுக்காக படை கட்டி தங்க உயிரியே துச்சமென நினச்சி களத்தில் நின்று போராடினவங்களை, ஆயுதமேந்தி போராடினவங்களை, அவங்க கூடெல்லாம் போய் சேர்ந்தவங்க பெரும்பாலும் அந்த படைகளில் இருந்தவங்க பட்டியலினத்து மக்களும் வன்னிய மக்களும் தான் பெரும்பாலும் போய் சேர்ந்துருந்தாங்க. அந்த மாதிரி படைகள்ல இருந்து வேலை செஞ்சாங்க. அவங்களெல்லாம் ராமதாஸ் இல்லாததுனால தான், வழிகாட்ட ஆள் இல்லாதனால தான், படிக்காததுனால தான் அவங்க கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனத்தை அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்காப்புல. இப்போ ரொம்ப சாதாரணமாக அந்த வார்த்தையை கடந்து போயிடவே முடியாது. படிக்காததுனால அவங்க அந்த இயக்கங்களில் போய் சேர்ந்தாங்க. ஐயா வாங்க, நான் உங்களை படிக்க வைக்கிறேன், நீங்கள் ஏன் படிக்காமல் போய் அங்கே ஆயுதம் ஏந்திரீங்க, நான் படிக்க வச்சு உங்களை நல்ல வேலைக்கு அனுப்புகிறேன், வாடா செல்லக்குட்டின்னு கூப்பிட்டாரு, அதனால எல்லாரும் பின்னாடி ஓடி வந்துட்டாங்க, அங்கே இயக்கத்தெல்லாம் கலைச்சிட்டு வந்துட்டாங்க. யாராவது எந்த ஒரு மக்கள் நலனோட அரசியல் பண்ணுற எந்த ஒரு தலைவனாவது அப்படி பேச முடியுமா? எப்படி பேசுவாங்க? அந்த மாதிரி கொச்சைப்படுத்துறது இல்லை. தோழர் தமிழரசன் கல்லூரி மாணவர், கல்லூரி தன்னோட கல்லூரி படிப்பை பாதியில் விட்டுட்டு போராட்டத்துக்கு வந்தவர், இந்த சமூக கொடுமைகளை எதிர்த்து போராட களத்துக்கு வந்தவர். புலவர் கலிய பெருமாள் வாத்தியார், சும்மா அவர் வாத்தியார்னு கூப்பிடல, அவர் நிஜமாவே வாத்தியார் தான். என்ஜினியர் ரமேஷ், பேரே என்ஜினியர் ரமேஷ் தான் அவர் பேர்.
இப்படி பெரும்பாலும் மக்களுக்காக ஆயுதம் ஏந்தியோ ஆயுதம் ஏந்தாமலோ போராட்ட வடிவிலோ அரசியல் வடிவிலோ மக்கள் இயக்கமாவோ பல்வேறு காலகட்டங்களில் மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்து தங்கள் உயிரியே துச்சமென மதித்து களத்தில் நின்ன எல்லாரும் படிப்பாளிகள் தான். அவங்க வெறும் கல்லூரி படிப்போ பள்ளி படிப்போ அந்த புத்தகங்களை அது மட்டும் வாசிக்காம பல்வேறு உலக வரலாற்று அரசியல்களை, விடுதலை அரசியலை, விடுதலை வரலாற, அத்தனையும் கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை எல்லாத்தையும் வாசிச்ச மிகப்பெரிய வாசிப்பாளர்கள், படிப்பாளர்கள். அப்பேற்பட்டவங்களை போய், அப்பேற்பட்ட போராளிகளை போய் படிக்காததுனால தான், அதுவும் அவங்க அப்பா இல்லாததுனால தான் எல்லாரும் அங்கே போய் படம் கட்டிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா வந்ததுன்னே, ராமதாஸ் வந்ததுன்னே எல்லாம் பின்னாடி ஐயோ நமக்கு ஒருத்தர் வந்துட்டார்ப்பா, ராமதாஸ் வந்துட்டார்ப்பா, நம்மளை எல்லாரும் ஸ்கூலில் சேர்த்து விட்டுருவாருப்பா, நமக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்துருவாரு, நமக்கு நோட்டு புக் வாங்கி கொடுத்துருவாரு, நமக்கு எழுதுறதுக்கு பேனா வாங்கி கொடுத்துருவாரு, பெரிய புரட்சியாளர், பணக்காரர், டாக்டரு, நமக்கு பேனா பென்சில் வாங்கி கொடுக்க வந்துட்டாருப்பா, வந்துருங்கப்பா இயக்கத்தை கலைச்சிட்டு அப்படின்னு கிடையாது அன்புமணி ராமதாஸ் அவர்களே. போற போக்கில் மக்கள் போராளிகளை, உங்க அப்பாவை பெரிய ஆளை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் போராளிகளை கொச்சைப்படுத்திட்டு போவாதீங்க ஒரு நாளைக்கும். எந்த ஒரு தேசிய இன விடுதலையை முன்னெடுத்தவங்களும் யாரும் படிக்காதவங்க இல்லை. அவங்க அதாவது அந்த பள்ளி கல்வியை விட, கல்லூரி கல்வியை விட இந்த உலக வரலாறையே, அரசியலையே, கொள்கை சித்தாந்தங்களையே அதிகம் படித்தவங்க அவங்க. யாராலையும் அப்படி படிக்காமலாம் பெருசு டக்குன்னு வந்து ஒரு இயக்கத்தை கட்டமைச்சிட முடியாது. பெரியாரை பின்பற்றிட்டு இருந்த அண்ணா படிக்காத படிப்பா, அவரால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடிஞ்சிச்சு. அதிலிருந்து அதுக்கப்புறம் அது என்ன வேணா பரிணமிச்சிருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு கான்செப்டை, ஒரு கட்சியை, ஒரு இயக்கத்தை உருவாக்கணும் அப்படின்னா அது ஒரு படிப்பாளியால் தான் முடிஞ்சிச்சு. என்ன இங்கே பிரச்சனைனா, வெறும் ஏட்டுக்கல்வியை படிக்காம சமூகத்தையும் சேர்ந்து படிச்சிருக்கணும், சமூகத்தை நேசிக்கணும், சமூகத்தை உள்வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறதான் தேவையை தவிர, ஏதோ படிக்காததுனால தான் இங்கே சமூக போராட்டங்கள், ரோட்டில் போராட்டம் பண்ணுறவெல்லாம் படிக்காத வெட்டி பசங்க, படிக்காத தற்கூரிகள் மாதிரில பேசிக்கிட்டு இருக்காரு இவரு. உங்களுக்கு ஏசி ரூமு, பென்ஸு காரு, BMW காரு, போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாம் அப்படியே வசதியாக சொகுசாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால ரோட்டில் வந்து போராடுறவெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவன் நீங்கள் நினச்சிடாதீங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களே. போராட்டம்னா என்னன்னு தெரியுமா? மக்களுக்காக நிற்கிறதுன்னா என்னன்னு தெரியுமா? அனைத்து வசதி வாய்ப்புகளையும் வச்சுக்கிட்டு, எல்லாத்தையும் மேடை போட்டு, ஏர் கூலர் வச்சுட்டு, ஏசி வச்சுட்டு நின்றுட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசிட்டு போகிறது கிடையாது. எந்த ஒரு பணபலமும் செல்வாக்கும் இல்லாமல் இந்த அரசை அசைச்சு பார்த்துட முடியும், அதிகார வர்க்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டுற முடியும், மக்கள்கிட்ட அரசியலை கொண்டு போய் சேர்த்துட முடியும் அப்படின்னு வீதிக்கு வரம்பார். அதுதான் அன்புமணி ராமதாஸ் அவர்களே போராட்டம், போராளிகள். இங்க போராளிகள் யாரும் படிக்காத தற்கூரிகள் கிடையாது, உங்களை விடவும் அதிகம் படிச்சவங்க அப்படிங்கிறத நாங்க சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம். நீங்க உங்க அப்பாவை பெருமை பேசிட்டு சுத்திட்டு இருங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா எங்களுக்காக போராடின போராளிகளை கொச்சப்படுத்தாதீங்க. 1987க்கு முன்னாடி ராமதாஸ் யாருன்னே இந்த நாட்டுக்கு தெரியாது, அதை முதல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமதாஸுங்கிறவர் 25 பேரோட மரணத்தை தனக்கு லாபமா பயன்படுத்திக்கிட்ட ஒரு நபர் தானே தவிர, அதாவது சுருக்கமா விளங்க சொல்லணும் அப்படின்னா, ராமதாஸ் வந்து அன்றைய சீமான் வந்து இன்றைய ராமதாஸ், அவ்வளவுதான். ஈழ மக்களோட படுகொலையை தன் சுயலாபத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிற சீமானும் 25 பேரோட மரணத்தை தான் சுயலாபத்துக்காக பயன்படுத்தி தன்னோட 10-20 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிற ராமதாசும் ரெண்டும் வேற இல்லை. இன்னும் சொல்ல போனா ராமதாஸோட பாணியத்தான் அப்படியே சீமான் அச்சு பிசுறாம பயன்படுத்துறாப்புல. ராமதாஸ் எப்படி என்ன வேணா ஜாதி பேசலாம், என்ன வேணா குடிப்பெருமை பேசலாம், ஜாதி வெறி பேசலாம், காடு வெட்டி குருவை விட்டு கண்ணா பின்னான்னு பேசலாம். ஆனா அதுக்கப்புறம் அடுத்த மேடையில வந்து நான் அனைத்து ஜாதிக்கு, நான் என் ஜாதிக்கு மட்டுமா பேசுறேன், எல்லாருக்கும் தான் பேசுறேன்னாக்கா அப்படியே இவர் பொதுவான கட்சியா மாறிடுவாரு, இவர் அப்படியே பெரிய தலைவரா மாறிடுவாரு. அதையே தான் இன்னைக்கு இந்த பொறுக்கி பைய சீமானும் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன வேணா எந்த மேடையில வேணா பேசலாம், கடைசியா வந்து எனக்கு ஜாதி பார்த்து போடுற ஓட்டு தீட்டுன்ட்டாக்கா இவன் பெரிய புடுங்கி ஆயிடுவான் இந்த சீமான் பொறுக்கி பைய அப்படிங்கிற நினப்புல தான் 2 பேரும். சீமான் பின்பற்றுறது முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சி, ராமதாஸ் அவர்களோட ஃபார்முலா மட்டும்தான். இதை நம்ம பல்வேறு இடங்கள்ல பேசிக்கிட்டே வரோம், தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். நீங்க உங்க வயிறை வளர்க்க, நீங்க சொகுசா வாழ, நீங்க BMW பென்ஸ் கார்ல போக, உங்க பேர பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்க, என்ன வேணா ஊழல் பண்ணுங்க, என்ன வேணா திருட்டுத்தனம் பண்ணுங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, அது அரசாங்கம் பார்த்துக்கிட்டோம். ஆனா மக்களுக்காக போராடின, தமிழ் தேசத்துக்காக போராடின, தமிழ் இனத்துக்காக போராடின, மக்களோட விடுதலைக்காக போராடின மக்கள் போராளிகளை
போகிற போக்கில் கொச்சைப்படுத்துறத ஒரு நாளும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். கடுமையான கண்டனங்களை அன்புமணி ராமதாஸுக்கு அரசியல் வெங்காயம் சார்பாக தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கோம். ஆண்ட்ராய்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டான்னு கேட்க வந்தா ஊ மேல கோவம் வரும். ஆண்ட்ராய்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டான்னு கேள்வி கேட்ட ஊ மேல கோவம். ஒண்ணு சேர்ந்து நிக்கிறப்ப தனித்தனியாக நம்மள சண்டை போட வைக்கிறாங்க பரம்பரையாக. ஒண்ணு சேர்ந்து நிக்கிறங்க தனித்தனியாக நம்மள சண்டை போட வைக்கிறாங்க பரம்பரையாக. எப்படி 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 இத கேட்கல நான் எப்படி 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 இத மாத்தல நான் எப்படி 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 இத கேட்கல நான் எப்படி 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 இத மாத்தல நான் எப்படி.